Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கலர்ஃபுல்லான grilled chicken recipe ஒன்று பார்க்க போகிறோம். அதுவும் 3 different colors-ல. ஃபர்ஸ்ட் அதுக்கு 3 பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பவுலில் ரெட் கலர் சிக்கன் பண்ண போகிறோம். அதுக்கு 1 ஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறமா கொஞ்சம் கர்ட். இது மூணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸோட ஒரு ஆஃப் இருந்தால் போதுங்க. ஆஃப் ஸ்க்யூஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. அது ஒரு டேங்கி டேஸ்ட் தரும். இதுக்கு நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து கலர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். காரமும் கம்மியாக இருக்கும், பார்க்க ரொம்ப கேட்சியாக இருக்கும். அப்புறம் செகண்ட் பவுலில் நம்ம எல்லோ கலர் பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் க்ரீன் சில்லிஸ் குட்டி குட்டியாக நறுக்குனது போட்டுக்கோங்க. இதில் இதுதான் காரம், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் லெமன் ஜூஸ் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது வெறும் க்ரீன் சில்லிஸ் தானே போடுறோம். அதோட லெமன் வந்து நல்ல காம்பினேஷன், நல்ல டேஸ்ட் ஒரு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. யூஸ்வலாகவே குழந்தைங்க சிக்கன் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லை நம்ம கலர் கலராக கொடுத்தோன்னா அவங்க இன்னும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம க்ரீன் கலர் சிக்கனுக்கு நல்லா புதினா கொத்தமல்லி தலை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் புதினா அண்டு கொத்தமல்லி தலை, இது ரெண்டையும் வந்து வித்து சில்லி ஒரு 2-3 சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 தான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சம் கர்டோட இதை வந்து மிக்சியில் ஒரு பீட் கொடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு எல்லா மசாலையும் சிக்கனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. இப்போ பிரெஸ்ட் பீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம எவ்வளோ டீப்பாக கட் பண்ண முடியுமோ அதை உடையாமல் கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ தட் அதில் அதோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி உள்ளே ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த மசாலா டேஸ்ட் உள்ளே இருக்கணும். அப்ளை பண்ணிக்கோங்க, ஒரு இடம் விடாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எல்லோ கலர் சிக்கனை அப்ளை பண்ணிக்கலாம். என்னன்னா எப்பயும் ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு வித்தியாசமாக இந்த மாதிரி செய்கிறப்ப இந்த 3 கலரும் தனித்தனி ஃப்ளேவர்ஸ் கொடுக்கும் அந்த சிக்கனுக்கு. கண்டிப்பாக 3 ஃப்ளேவருமே ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம க்ரீன் கலர் சிக்கனையும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம க்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி க்ரில் பேனில் ஃபாயில் பேப்பர் வச்சு நம்மளோட ரெட், எல்லோ அண்ட் க்ரீன் சிக்கனை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போது ஹாலிடே டைம், வெக்கேஷன் டைம், எல்லாருக்கும் வீட்டில் இருக்காங்க. அவங்க குழந்தைங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி கலர்ஃபுல்லாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிச்சதுன்னு சொல்லுங்கள். என்னோடய பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளேவர் லெமன் சிக்கன். ரொம்ப சின்ன பொண்ணு இல்லையா, அவளுக்கு வந்து அந்த டேங்கி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அந்த ஸ்பைசி இல்லாமல். நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இது க்ரில் மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வந்து சிக்கன் 65 மாதிரி குட்டி குட்டி பீசஸாக ஆயிலில் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.